தம்பி டார்கெட் எவ்வளோ ஓட்டிருக்கேன்? இதோ முடிவு போகிறேன் சார். முடிய போறியா? சூப்பர். சாயங்காலம் போகும்போது டார்கெட்லாம் கரெக்டாக முடிச்சு வச்சிரு. ஏன்னா நாளைக்கு சண்டே ஓட்டி கிடையாது. சார் சூப்பர் சார். ஆனால் எல்லாரும் கம்பெனிக்கு வரணும். ஏன்வா? நாளைக்கு பொங்கல் செலிப்ரேஷன்டா தம்பி. வராமலாம் இருந்துடாத, டெபிட் போடுவோம். மாசத்துல 3 சண்டே தான் ஓட்டி போட்டு சாவடிக்கிறீங்க, ஒரு சண்டே தூங்கலாம்னு பார்த்தா இன்னைக்கு வைக்கிறானுங்க பொங்கல் செலிப்ரேஷன். சார் தம்பி கிளம்புப்பா. சார் தம்பி போப்பா. என்னதான் உங்க பிரச்சனை? சார் எக்ஸ்ட்ரா 2 நாள் லீவ் வேணும் சார். அதான் உனக்கு பொங்கலுக்கு 2 நாள் லீவ் தராங்கல்ல, அப்புறம் நான் லீவுன்னு போப்பா. ஃபர்ஸ்ட் போய் வேலையை பாருப்பா. சார் நீங்களே பாருங்க சார், இந்த வருஷம் ஆரம்பிச்சு ஒரு நாள் கூட லீவ் எடுத்தது கிடையாது. சண்டே வேலைக்கு கூப்பிட்டு கூட வந்திருக்கேன், எல்லா நாளும் ஓட்டி பண்ணி கொடுத்துருக்கேன், டார்கெட்லாம் ஆன் டைம் முடிச்சிருக்கேன். அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் ஒரு 2 நாள் லீவ். உங்களுக்கு லீவ் தந்தா எனக்கு பெரிய பிரச்சனை. பொங்கல் கழிச்சு நீ லீவு கேளு, எத்தனை நாள் வேணாலும் நான் தரேன். இப்போ போடா, போயிட்டு வேலையை பாருப்பா போடா. அப்படியா? சரி நான் பாத்துக்கிறேன். ஏய் வா, என்ன பண்ண போற? நான் வேலையை விட்டு நிக்க போறேன். ஏய் ஏன்டா இப்படிலாம் பண்றீங்க? ஆனா உன்னான்ட்டு ஏதாச்சும் ஒண்ணு சொன்னா வேலையை விட்டு நிக்கிறேன்றீங்க. சரி பொங்கலுக்கு ஒரு 2 நாள் லீவு, அப்புறம் வந்து ஒரு 2 நாள் லீவு, 4 நாள் ஃபேமிலியோட ஜாலியா இரு. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நான் லீவ் தந்தேன்னு வெளியே யார்கிட்டயும் சொல்றாது. எல்லாம் கேட்க ஆரம்பிச்சுடுவாங்க. நான் சொல்லிட்டேன். ஓகே தேங்க்யூ சார். A few minutes later. சார் பாத்தீங்களா, நான் 1 மாசமா லீவு கேட்டுக்கிறேன், ஆனா எனக்கு கொடுக்காம அவனுக்கு லீவ் கொடுத்து அனுப்பிட்டீங்க. டேய் அவன் கதை வேற, உன் கதை வேறடா. போடா போயிட்டு வேலையை பாடுறா. ஆளுக்கு வந்துடுறீங்க. சரி நான் எங்க பேசணுமோ அங்க பேசிக்கிறேன். என்ன மச்சான் ஒரு மாதிரி டல்லா இருக்க, என்னாச்சு? அதை ஏன்டா கேட்குற? பொங்கலுக்கு ஊருக்கு போகலான்னு பிளான் பண்ணி வச்சிருந்தான்டா. 2 நாள் தான்டா லீவ் கொடுத்துருக்கான். அந்த ஆளு எக்ஸ்ட்ரா ஒரு நாள் கேட்டா தரம்டான்ட்டான்டா. ஊருக்கு போறதுக்கு ஒரு நாள், வரத்துக்கு ஒரு நாள். இதுல எங்க போய் நான் ஊர்ல இருப்பேன்? கரெக்டா. சரி விடு, என்ன பண்றது? சமா நீ ஊருக்கு போறேன்னு என்னாச்சு? நாளானிக்கு போறேன்டா. போறியா? எப்போ ரிட்டர்னு? மட்டும் சொல்றேன், ஆண்டி சொல்றாத. மட்டும் சூப்பர்வைசர் எக்ஸ்ட்ரா 2 நாள் லீவ் கொடுத்துருக்கேன். என்ன சொல்றா? எப்படிடா? ஒன்றும் இல்லை, வேலையை விட்டு நிக்க போறேன்னு சும்மா ஒரு சீன் போட்டேன். பரவாயில்லையே, வாழ் தான் உனக்கு. சரி ஆண்டி சொல்றாதா? அதெல்லாம் சொல்ல மாட்டேன்டா. சரி ஊருக்கு போய் நல்லா என்ஜாய் பண்ணு. ஹாப்பி பொங்கல்டா. இருக்குடா. சார் என்ன சார், நேற்று உங்கள்கிட்ட அவ்வளோ நேரம் லீவ் கேட்டேன், எனக்கு தர முடியாதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு உங்க ஆளுனோனா அவனுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா 2 நாள் தரீங்களா லீவு? ஏய் அப்படிலாம் ஒண்ணும் இல்லடா. என்ன கம்பெனிக்குள்ளே ஆரம்பிச்சிட்டீங்களா? டேய் டேய் சார் இதுங்க சார், டேய். நான் யார்கிட்ட பேசணுமோ அவங்கள்ட்ட பேசி. டேய் 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 யூ இவன் வேற உங்கால் எங்கால் கலவு தோண்டு பண்றானே. டேய் தம்பி இங்க வாடா. சொல்லுங்க சார். உங்ககிட்ட என்னடா சொன்னேன் நேத்து? உனக்கு ஞாபகம் இல்ல? இல்ல சார். இப்போ வரும் பாரு, உனக்கு இதுக்கு மேல ஜென்மத்துக்கு பொங்கலுக்கு லீவே கிடையாதுடா. சார் சார் ஏன் சார் சார் 3 days later. சரி கிளம்புவோம். டேய் என்னடா பொட்டு படுக்கலாம் தூக்கிட்டு கிளம்பிட்டேன் நைட்டு. என்ன லீவ் விட்டாங்களா உனக்கு? எங்கடா லீவ் கொடுத்தாங்க? 2 நாள் தான் லீவா, அதான் இன்னைக்கே கிளம்புறேன், வரேன். கிளம்புறியே, டிக்கெட் புக் பண்ணியா? எங்கடா? அன்று சொல்ல தான் போகணும். அண்ட்ரிஸ் விளையாட போற, அதெல்லாம் மனுஷன் போவானடா. வேற எப்படி போறது? டேய் இருடா, நான் தக்கல்ல புக் பண்ணி தரேன் நாளைக்கு 11 மணிக்கு. ஸ்லீப்பர்லயே போடா. அப்பா டேய் உன்னை நம்பலாமா? டிக்கெட் போட்டிருக்கியா? நான் எத்தனை பேர் புக் பண்ணி கொடுத்துருக்கிறேன் நம்புறா. நாளைக்கு நான் 11 மணிக்கு புக் பண்ணி தரேன். 10 வரைக்கும் ஹெல்ப் கொடு. சரி உன்னை நம்பி போறேன். The next day. டேய் மணி 10 ஆச்சுடா, எப்படா டிக்கெட் புக் பண்ணுவேன்? 10 தானடா ஆகுது, பண்ணி தரேன்டா. எப்பா யாரா டிக்கெட் மட்டும் கிடைக்கலையோ பருக்கு உனக்கு. A few moments later. ராமு, உங்க மகனை ஏன் மண்ணெண்ணெயை ஊத்தி குளிப்பாட்டுறீங்க? சோமு, அவன் மிகவும் துருன்னு இருக்கான்டா, அதனாலதான். சிரிங்க சிரிங்க, சந்தோஷமா இருங்க. டேய் 11 மணி ஆச்சுடா, எப்படா டிக்கெட் புக் பண்றேன்? ஆயிடுச்சா? பண்ணிடலாம் விடு. ஏன் பதட்ட போற நீங்க? நான் பண்ணி தரேன். ஐயோ டேட்டா பேக் காலி ஆயிடுச்சுடா, அதுக்கு ரீசார்ஜ் பண்ணி விட்றா சீக்கிரம்டா. டக்கல் காலி ஆயிட போகுது. 1 GB 20 ரூபான்னு இருக்கு எதானே? ஏய் 1 GB இல்லடா, 1 மந்த் பேக்கடா. அந்த 350 ரூபாய்க்கு பேர் அதான். 350 ரூபாவா? 1 மந்த் காலி ஆயிடுச்சுடா. பண்ணி விட்றா, டக்குன்றா. பண்ணிட்டேன். வந்துச்சு. 350 ரூபா போச்சு. பண்ணிடலாம். சர்வர் கிராஷ் ஆயிடுச்சா? அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போ. அப்ப நான் அன்று சொல்ல தான் போகணுமா? நீ ஒன்னும் கவலைப்படாத, பிரீமியம் தக்கல்னு ஒண்ணு இருக்கு, அதுல போட்டு தரேன் கண்டிப்பா. போடா ஒழுங்கா, நான் பஸ்லயே போறேன்டா. அதுக்கு போடா. டேய் இலாம் பார்க்கமா போற? ஆமா நானும் வரேன்டா. இந்த மாத்தி வந்த சட்டை மாத்தி வந்து தொலை. போய் வாழ்வா வலியே தீர்வா. டேய் என்னடா எல்லா பஸ்ஸும் கூட்டமா இருக்கு? ஆமாண்டா, பொங்கல் டைம்ல அப்படிதான் இருக்கும். நான் இந்த தஞ்சாவூர் போறதுக்கு எவ்வளவு டிக்கெட்டு? 3000 ரூபாவா? நோ நானா நேத்து வரைக்கும் 1000 ரூபாய் தான் இருந்தது, இனி தான் 3000 ரூபாய் ஆயிடுச்சு. தம்பி இன்னொரு 1 மணி நேரம் போச்சு, 4000 ரூபாய் ஆயிடும். எப்படி வசதி? என்னடா 3000 ரூபாய் சொல்றாங்க? ஏறா நீ எப்படியா ஊருக்கு போய் சேரு, எனக்கு பஸ் வந்துச்சு, நான் கிளம்புறேன். டேய் இரு,
என் கூட தான் பஸ் ஸ்டாப் வந்தேன், உனக்கு மட்டும் எப்படி டிக்கெட் கிடைச்சது? டேய் நான் ஒரு மாசத்துக்கு முன்னாடி புக் பண்றேன் நீ வேற. நோ, 3000 ரூபா இல்ல, 2500 தான் இருக்கு. பரவாயில்லையா? சரி வா வந்து ஏறு. ஆனா நின்னுதான் வரணும், பரவாயில்லையா? பரவாயில்ல, எனக்கு ஊருக்கு போய் சேர்ந்தா போதும். சரி போயிட்டு அந்த மூலையில நில்லு. நீ எவனா எந்திரிச்சா உட்காரலான்னு பார்த்தா இங்க ஒரு எந்திரிக்கிறானே, உட்காண்டாண்டா. சே, காத்துன்னு இருப்பானுங்க போலியே, சீட் எப்போ காலி ஆகுங்க. அங்க காலி ஆகுது, உட்காண்டாண்டா. 6.5 hours later. அப்பாடி, ஒரு வழியா உட்காந்தாச்சு. வா தம்பி தஞ்சாவூர் வந்துச்சு, இறங்கு இறங்கு. அட பாருங்க, இப்பதானே உட்காந்தேன், அதுக்குள்ளேயே வந்துருச்சு. அப்பாடி, ஒரு வழியா தஞ்சாவூர் வந்தாச்சு. என்ன மாத்தி சென்னை வந்துட்டோமா? ஓ, இங்க இருக்க மரம் வயல் இதெல்லாம் எடுத்துட்டு மால் கட்டிட்டாங்களா? சரி சரி சரி. தம்பி டிவி பார்க்காம ஒழுங்கா சாப்பிடுப்பா. அதோ சாப்பிடுறோம்மா. இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட இந்த கம்பெனி சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கெல்லாம் செத்து போச்சு. அம்மா சாப்பாடுன்னா அம்மா சாப்பாடு தான். என்ன டேஸ்ட். தம்பி சாப்பிட்டியாப்பா? முடிச்சிட்டோமா. ரொம்ப நாளா ஒற்றை அடிக்கலன்னு ஆளு தேடிட்டு இருந்தேன், ஆளே கிடைக்கல. இந்த ஒற்றையை மட்டும் வீடு ஃபுல்லா அடிச்சுட்றியாப்பா? சரிம்மா. 1 hour later. தம்பி ஒற்றையெல்லாம் அடிச்சிட்டியாப்பா? முடிஞ்சிச்சுமா. அப்படியே வீடு ஃபுல்லா சுண்ணாம்பே அடிச்சுட்ருப்பா. சரிம்மா. 2 hours later. தம்பி சுண்ணாம்புல அடிச்சிட்டியாப்பா? இதோ ஒரு 1/2 மணி நேரத்துல முடிஞ்சிருமா. அப்படியே பக்கெட்ல தண்ணி இருக்கு, அப்படியே வீடெல்லாம் கழுவிட்டு இருப்பா. சரி ஓகேம்மா. தம்பி அப்புறம் இருமா, முதல்ல பக்கெட்ல தண்ணி எடுத்துட்டு வரேன், அதுக்கப்புறம் சொல்லு. 6.5 hours later. ஏய் பொங்கல் எதுமா என்னடா இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருக்க? போய் வேலையை பாருடா. ஓ என்னம்மா? போய் மாட்டை குளிப்பாட்டா, எல்லாம் நான் சொல்லிதான் பண்ணுவியா? மாட்டை குளிப்பாட்டணுமா? கம்பெனிலே பரவாயில்ல போகுது, உங்க வேலை சொல்லியே சாவடிக்கிறாங்களே. A few inches later. டேய் மாட்டை குளிப்பாட்டினா மட்டும் போதாடா, போய் கொம்புக்கு பெயிண்ட் அடிடா போடா. கம்பெனியில் இருக்கும்போது 8 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு மிச்ச நேரம் ரூம்ல ரெஸ்ட் எடுப்பேன். இங்க வந்தா 24 மணி நேரமும் வேலை சொல்லியே சாவடிக்கிறாங்க. அங்க என்னடா போன் பேசிட்டு இருக்க? எவ்வளவு வேலை கிடக்குது, வந்து பாருடா. இதோ வரமா. இந்தா காலேஜ் முடிச்சு 3 வருஷம் ஆகுது, இன்னும் வேலைக்கு போகாம இருக்க. உங்க வீட்டுல எதுவும் கேட்கல? ஏன் அவங்க சொல்றேன், நீ உன் கம்பெனில ஒரு வேலையை பாரு. டேய் அங்க என்னடா வெட்டியா பேசிட்டு இருக்க? இங்க வந்து வேலையை பாருடா. இதோ வரமா, இரா போயிட்டு வரேன். ஓ நான் கொஞ்சம் வெளில போயிட்டு வரேன். என்னது வெளியே போறியா? செருப்பால் அடிப்ப, வந்து வேலையை பாருடா. 2 days later. டேய் வால் ஒண்ணே தான் பாத்துட்டு இருக்கா, இந்த வாட்டியே ப்ரப்போஸ் பண்ணிருவியா? நான் உரி அடிக்கிறத பார்த்து அவளே இம்ப்ரெஸ் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணுவா. கட்ரா கண்ணுல. ஒத்த நொடியிலதான் எனக்கு சித்தம் கலங்கிருச்சே. அவன் இம்ப்ரெஸ் ஆயிட்டாளடா. அவளும் இம்ப்ரெஸ் ஆயிட்டா, அவ ஹஸ்பண்ட் இம்ப்ரெஸ் ஆயிட்டாடா. கல்யாணம் ஆயிடுச்சா? அவளுக்கு கல்யாணம் ஆகி 2 மாசம் குழந்தையா இருக்குடா. இதுக்கப்புறம் உனக்கு குழந்தை இருக்குமா தான் டவுட்டு. அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. பொங்கல் முடிஞ்சு உடனே வேலைக்கு போனா அப்பா அம்மா 2 பேரும் வருத்தப்படுவாங்க. சரி வந்ததும் வந்துட்டோம், ஒரு 2 நாள் இருந்துட்டு போவோம். டேய் பொங்கல் முடிஞ்சு 2 நாள் ஆச்சு, கிளம்புற ஐடியால இல்லையா? இங்கே தங்கிடலான்னு முடிவு பண்ணிட்டியா? என்னக்கா உன் புள்ள ஒண்ணு வேலைக்கு போல? என் பையன் எல்லாம் நேற்றே வேலைக்கு போயிட்டான் தெரியுமா? இல்லக்கா நம்ம பையன் நைட்டு கிளம்பிடுவான். என்னடா நைட்டு கிளம்பிடுவல? ரைட்டா, உங்களுக்கு மத்தியில இருக்கிறதுக்கு நான் இப்பயே கிளம்புறேன். வரும்போதுதான் வந்து நூடுல்ஸ் ஆகி வந்தோம், போகும்போதாச்சும் ஃப்ரீயா போவோம். A few moments later. அட பாவீங்களா, வரும்போதுதான் நசுக்கி எடுத்தீங்கன்னு பார்த்தா போகும்போது புழிஞ்சு எடுத்துறீங்க போலியடா. The next day. சார் வணக்கம் சார். டேய் பொங்கல் முடிஞ்சு 2 நாள்ல வரேன்னு சொன்னேன், என்னடா ஒரு வாரம் கழிச்சு வர? சார் நீங்க வேற சார், ஊருக்கு போனதுல போன் காணாம போயிடுச்சு. போன் அடிக்கிற 2 நாளா போன் எடுக்க, 3ஆவது நாள் அவன் எடுத்து காசு கொடுத்தா தான் போனை தருவேன். அப்புறம் காசு ரெடி பண்ணி அவன் வீட்டுல கொடுத்து போனை வாங்கிட்டு வரதுக்குள்ள 1 வாரம் ஆயிடுச்சு. ஏய் முடிஞ்சிச்சாடா? ஏண்டா வருஷம் பொங்கல் ஆனா உங்க கூட இதுவே ஒரு பெரிய தொல்லையா இருக்குடா. மேனேஜர் ஹெச்ஆர்லாம் போனாங்கன்னா 10 நாள் கழிச்சு வராங்க, நீ 2 நாள்னு சொல்லிட்டு 1 வாரம் கழிச்சு வர. இதுல நாங்க என்னடா மாட்டின்னு சாவறோம்? நாங்கெல்லாம் பொங்கல் முடிஞ்சா 3ஆவது நாள் டான் வந்து நிக்கணும்டா. என்ன பண்றது, எல்லாம் என் தலையெழுத்து. இப்போ போயிட்டு மிஷின் ஓட்டு, 2 மிஷினா சேர்த்து ஓட்டு போ. 2 மிஷன் இதெல்லாம் அநியாயம் சார். எதிர அநியாயம்? 1 வாரம் லீவ் எடுத்துட்டு நீ வந்து இங்க நிப்ப, இதுல பாதி பேர் போனானுங்கன்னா அப்படியே போயிடுவானுங்க. இதுதான் அநியாயம். போடா. கிரிஞ்சு, சூப்பர் கிரிஞ்சு. எனக்கு டைம் மியூசிக். அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள்.